V11 Pro, விவோவோட புது டாப் V சீரிஸ் ஃபோன். இந்த தடவை கொஞ்சம் யூனிக்காக, கொஞ்சம் புதுசாக, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த வீடியோவில் அதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்கிற thumbs up பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ Vivo V11 Pro ஒரு ரெகுலராக வர ஒயிட் பாக்ஸில் வருது. கொஞ்சம் ஹைலைட்ஸ் பின்னாடி பேக்கில் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணுவோம், பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டாக உள்ள சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. அப்புறம் ஒரு சில டாக்குமெண்டேஷன். உங்களுக்கு இன்னமும் ஸ்டார் வேல்யூ பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா தெரிஞ்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல, எந்த ரீசனும் இல்லை தெரிஞ்சுக்கிறதுக்கு. பட் ஸ்டில் நிறைய பேர் கேட்குறாங்க, அதனால் ஸ்டார் வேல்யூஸ். ஃபைனலாக V11 Pro பிளாஸ்டிக்லேருந்து ரிமூவ் பண்ணுவோம். பார்க்க நல்லா இருக்குது, எஸ்பெஷலி இந்த ப்ளூ வேரியண்ட். கிளியர் கேஸ் நல்லா ஃபிட் ஆகுது. சின்ன ஸ்க்ராச்சஸ் மஜஸ்லேருந்து இதுக்காக பார்த்தோம். அடுத்து பாக்ஸ் கண்டென்ட்ஸ்னு திருப்பி பார்க்கல ஒரு 18 வாட் ட்ராவல் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. விவோ இது டியூவல் இன்ஜின் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆப்பிள் இயர்பாட் ஸ்டைலில் இயர்ஃபோன்ஸ். அப்புறம் ஃபைனலாக ஒரு மைக்ரோ USB கேபிள். இந்த செக்மெண்ட்டில் டைப் C கொடுத்துருக்கலாம். பட் எனிவே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட மெயின் செல்லிங் பாயிண்ட், ஒரு யூனிக்காக அவங்க பண்ணியிருக்க ஒரு விஷயத்தை பார்ப்போம். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இதுதான் முதல் தடவையாக 30,000 ரூபாய் கம்மியாக இருக்கிற செக்மெண்ட்டில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வருது. விவோ இது 4th ஜென்ரேஷன் இன் டிஸ்பிளே ஸ்கேனர்னு சொல்கிறாங்க. அதனால இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்குங்கிறாங்க. நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் ரெகுலர் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அளவுக்கு கிட்டத்தட்ட ஸ்பீடு இருக்குது, நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்குது பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஏன் இந்த இடத்துல இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்ததுனால இந்த ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோவை நல்லா ஹையாக வச்சுருக்காங்க. விவோ 91.27% ஸ்க்ரீன் டு பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ரீசன் ஏன் இது இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த நாட்ச். இது ஒரு சின்ன நாட்ச் சென்டரில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஓப்போவோட வாட்டர் ட்ராப் ஸ்டைல் மாதிரி இருக்குது. எனக்கு இதுவும் பிடிச்சிருக்கு. இன்னொரு விஷயம் என்ன பிடிச்சிருக்குன்னு பார்த்தா, இங்கே சூப்பர் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. திருப்பியும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஒர்க் ஆகணும்னா இன்றைக்கி தேதிக்கு சூப்பர் AMOLED பேனல் தான் அது கூட யூஸ் பண்ணணும். ஸோ அதை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நல்ல பேனல். 6.41 இன்ச், 19.5/9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. கலர்ஸ் நல்லா பாப் ஆகுது, வியூவிங் ஆங்கிள்ஸும் நல்லா இருக்குது. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டியூவல் டோன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. டாப்பில் டார்க்காக, இங்கே டியூவல் கேமராஸ், ஃப்ளாஷ், விவோ பிராண்டிங்லாம் இருக்குது. பாட்டமில் இன்னொரு லைட்டர் ஷேட் ப்ளூ, இதனால் ஷிம்மர் ஆகுது. பார்க்க நல்லா இருக்குது. இன்னும் பிளாஸ்டிக் தான், பட் பிளாஸ்டிக்குங்கிறதுனால இந்த வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது. 185 கிராம் தான். ஒரு 6.41 இன்ச் டிஸ்பிளே இருக்கிற ஃபோன் இந்த வெயிட்டோட வர்றது கொஞ்சம் நல்ல அட்வான்டேஜ் தான். ஸோ வெயிட் இவ்வளோ கம்மியாக இருக்கிறதுனால டிஸ்பிளே இவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னா கூட யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. மற்ற பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தா, செகண்டரி மைக் டாப்பில், ஒரு ஹைப்ரிட் ட்ரே லெஃப்ட்டில், பவர் வால்யூம் பட்டன்ஸ் ரைட்டில், பாட்டமில் ஒரு மைக்ரோ USB போர்ட், ப்ரைமரி மைக்ரோஃபோன், ஸ்பீக்கர், அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக். ஸோ திருப்பியும் இவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இங்கே மைக்ரோ USB கொடுத்தது ஒரு சின்ன ஏமாற்றம். டைப் C கொடுத்தது தான் நல்லா இருந்திருக்கும். ஸோ இப்போ லுக்ஸ் பற்றி நிறையவே பேசிட்டோம். இந்த Vivo V11 Pro வெறும் லுக்ஸ் பற்றி மட்டும் கிடையாது, உள்ள நல்ல இன்டர்னல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த V11 Pro Snapdragon 660 சிப்போடு வருது. இது ஒரு நல்ல அப்பர் மிட் ரேஞ்ச் சிப். ஹீலியோ P60யோட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் உள்ள சிப். டே டு டே டாஸ்க்ஸ் இது ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். பவர் எஃபிஷியண்ட்டான சிப் கூட. உள்ள Adreno GPU கிட்டத்தட்ட என்ன கேம் ரன் பண்ண ட்ரை பண்ணிங்கனாலும் ஈஸியாக ரன் பண்ணும். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு 3400 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது கூட விவோ டியூவல் இன்ஜின் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. விவோ என்ன சொல்கிறாங்கன்னா, 9 டிஃப்ரெண்ட் சேஃப் கார்டிங் ஃபீச்சர்ஸ் இதில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டரி ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும், ஆனால் அதே நேரத்தில் சேஃபாக இருக்கும். சாஃப்ட்வேர்னு வரையில் இங்கே FunTouch OS 4.5, இது Android 8.1 Oreo மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த FunTouch OS அப்படிங்கிறது ரொம்ப ஆப்பிள் iOS மாதிரி இருக்குது. இதில் கண்ட்ரோல் சென்டர் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ ரெகுலர் ஆண்ட்ராய்ட்லேருந்து வரவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பழகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனால் இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. தீமிங் ஆப்ஷன்ஸ், நிறைய நேவிகேஷன் ஆப்ஷன்ஸ் விவோ நிறையவே இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது. இந்த ஃபேஸ் அன்லாக்குக்கு ஒரு IR ஸ்கேனர் சப்போர்ட் இருக்குது. ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா இது ஜென்ரலாக பார்க்கையில் நம்மளுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாது, பட் கேமராவில் கேப்சர் ஆகும். அந்த இடத்துல பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அதை வச்சு அக்யூரசி அதிகமாக இருக்கும். ப்ளஸ் லோ லைட்லையும் ஃபேஸ் அன்லாக் ஈஸியாக ஒர்க் ஆகும். ஸோ செக்யூரிட்டிக்கு ஒரு அட்வான்டேஜ். ஏற்கனவே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு, நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ மேஜர் சேஞ்சஸ் ஜென்ரலாக விவோ கேமராவில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ஒரு iOSல நம்ம பார்க்குற மாதிரி கேமரா ஆப், பட் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. iOSோட அதிகமாகவே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்வைப் பண்ணால் மோட்ஸ் மாற்றலாம், லைவ் ஃபோட்டோஸ் ஆப்ஷன் இருக்குது, பொக்கே மோட்ஸ் இருக்குது, வேரியபிள் அப்பர்ச்சர் ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி. ப்ளஸ் AI ஃபீச்சர்ஸும் நிறைய கொடுத்துருக்காங்க. சீன் டிடெக்ஷன், ஃபேஸ் ஷேப்பிங் ஃபார் செல்ஃபீஸ் அந்த மாதிரிலாம். ஸோ ஹார்ட்வேர்னு வரையிலையும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு 25 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, பின்னாடி ஒரு 12 மெகாபிக்சல் பிரைமரி சென்சர், டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸோட 1.28 மைக்ரான் சைஸ் பிக்சல்ஸ், f1.8 லென்ஸ். இது கூட ஒரு 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சர்.
ஸோ அதெல்லாம் என்னென்னு தெரிலனா ஓவரால் நீங்கள் பார்க்குற சாம்பிள்ஸ் வச்சு உங்களுக்கே தெரியும் இது பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. என்ன நினைக்கிறீங்க, இந்த கேமராஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது? உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஃபோன் 25,990 லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 660 சிப், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், கிட்டத்தட்ட ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே. இதெல்லாத்தோடையும் இந்த ப்ரைஸ்க்கு வர்றது ஒரு நல்ல ஆப்ஷன் மாதிரி தான் தெரியுது. எஸ்பெஷலி இந்த ஃபோன் ஆஃப்லைன் விற்கிறதுனால. ஸோ ஆஃப்லைன் விற்கிறதுனால என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா, அதுக்காக ஒரு தனியாக வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு இங்கே ஒரு கார்டு கொடுக்குறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் C4 Tech தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்சஸ் தெரியும். ஏன் ஆன்லைனில் ஒரு ப்ரைஸிங் வருது, ஏன் ஆஃப்லைன் பிரான்ச்க்கு ஒரு ப்ரைஸிங் வருது, எப்படி அது வேரி ஆகுது, பிரான்ச் நம்மளை ஏமாத்துறாங்களா, அது எல்லாத்தையும் பற்றி ஒரு வீடியோ கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஸோ எனிவே அஃபிஷியலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் கிடச்சோன்னா அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பின் கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதை செக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிக்கலனா என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும். பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. இது வரைக்கும் நீங்கள் C4 Tech தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.